அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரஃபா சமையல். இதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, ரொம்பவே டேஸ்டான சிக்கன் பன் பீஸா வீட்டிலே சுலபமாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். மைதா மாவு 200 கிராம், பால் 100 ml, ஒரு முட்டை, 15 கிராம் உருகுன பட்டர் எடுத்திருக்கேன், ஈஸ்ட் 3 கிராம், தேவையான அளவு உப்பு, சர்க்கரை 7 கிராம். ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு அதுல நம்ம வச்சிருக்க சர்க்கரை அப்புறமா ஈஸ்ட் சேர்த்துட்டு பால் லைட்டா சூடா இருக்க மாதிரி ஊத்திக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. இப்போ ஈஸ்ட் நல்லா ஆக்டிவேட் ஆகி மேலே நல்ல நுரையா வந்திருக்கு. அடுத்து உருக்கி வச்சிருக்க பட்டர் அப்புறமா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பு கரைஞ்சதுக்கு அப்புறம் உடைச்சு வச்சிருக்க முட்டையை உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் மைதா மாவையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். கையில ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், ஆனா கடைசியில சரியா வந்துடும். மாவு காயமா இருக்கிறதுக்காக மேல லைட்டா ஆயில் ஊத்திட்டு எல்லா இடமும் பரட்டி விட்டுருங்க. அப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 350 கிராம் உருளைக்கிழங்கு தோல் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க தண்ணி எதுவும் இல்லாம நல்லா ஆற வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கோட சேர்க்கிறதுக்கு காய்ந்த மிளகாய் விதை, ஒரிகனோ, அப்புறமா உப்பு, கொஞ்சமா மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். எலும்பில்லாத சிக்கன் 1/4 கிலோ எடுத்திருக்கேன். மிளகாய் தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், சாட் மசாலா 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டேபிள் ஸ்பூன், பாதி எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன், வினிகர் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். சிக்கனை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதோட மிளகாய் தூள், சாட் மசாலா, உப்பு, வினிகர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர், லெமன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு கடாய் சூடானதும் அதுல கொஞ்சமா ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் அதுல ஒவ்வொரு சிக்கனா உள்ள சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் கொஞ்சம் சூடானதும் திருப்பி விட்டுக்கோங்க. இதே மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டுக்கோங்க. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். சிக்கன் ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. மொசரல்லா சீஸ் 150 கிராம் துருவி எடுத்து வச்சிருக்கேன். மேல தூவி விடுறதுக்காக கொஞ்சமா பார்ஸ்லி எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு, கொஞ்சமா உருகுன பட்டர் எடுத்துக்கோங்க. வேக வச்ச உருளைக்கிழங்க கட்டி எதுவும் இல்லாம நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. உருளைக்கிழங்க மசிச்சதுக்கு அப்புறம் மிளகுத்தூள், உப்பு, ஒரிகனோ, காய்ந்த மிளகாய் விதை, அப்புறமா கொஞ்சமா துருவின சீஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்க சிக்கனை உள்ள சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவு நல்லா உப்பி வந்துடுச்சு. இதை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு 2 பாகமா பிரிச்சு எடுத்துக்கோங்க.
ஒரு பெரிய பிளேட் எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக மாவு அல்லது ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு உருண்டை மாவு மட்டும் வச்சுட்டு நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. கையால விரிச்சு விட முடியலன்னா பூரிக்கட்டையை வச்சு நல்லா பெருசா விரிச்சு விட்டுக்கோங்க. மாவு விரிக்க ஆரம்பிக்கும் போதே ஓவனை 180 டிகிரி செல்சியஸ்ல 15 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. அகலமான பீஸா பிளேட் எடுத்திருக்கேன். இதுல கொஞ்சமா உருகுன பட்டர் சேர்த்துட்டு எல்லா இடமும் தேய்ச்சி விட்டுக்கோங்க. விரிச்சு வச்சிருக்க மாவை இந்த பிளேட் மேல வச்சுக்கலாம். ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃப்பை எல்லா இடமும் நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. இதுக்கு மேல துருவி வச்சிருக்க சீஸ் எல்லாத்தையும் உள்ள சேர்த்துக்கலாம். இன்னொரு உருண்டை மாவையும் அதே மாதிரி நல்லா விரிச்சு விட்டுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிறது மேல ரெண்டாவது விரிச்சு வச்சிருக்க மாவை அப்படியே போட்டுக்கோங்க. மேல இருக்க மாவை கீழே இருக்க மாவுக்கு உள்ள அப்படியே மடிச்சு விட்டுருங்க. இதே மாதிரி சுத்திலும் எல்லா இடமும் மடக்கி விட்டுறலாம். மேல கொஞ்சமா உருகுன பட்டர் போட்டுக்கோங்க. பீஸா கட்டர் வச்சு கட் பண்ணி விட்டுக்கலாம். கடைசியா வெள்ளை எள்ளும் பார்ஸ்லியும் மேல தூவி விட்டுக்கோங்க. ஓவன் ப்ரீ ஹீட் ஆனதும் 180 டிகிரி செல்சியஸ்ல 30 நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் ஆகிட்டு இருக்கும் போது ரொம்ப ட்ரையா இருந்துச்சுன்னா 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் வெளியே எடுத்துட்டு கொஞ்சமா பட்டர் அப்ளை பண்ணிட்டு திரும்பவும் உள்ள வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதிக நேரம் வெளியே வச்சிடாதீங்க. 1 மினிட்குள்ள திரும்ப உள்ள வச்சிருங்க. ரொம்ப நேரம் வெளியே இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்ட் ஆயிரும். மொத்தமா இது பேக் ஆகிறதுக்கு 30 நிமிஷம் தான் ஆகும். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சிக்கன் பன் பீஸா ரெடி ஆயிடுச்சு. இது வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் மேல லைட்டா பட்டர் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணும்போது அந்த பன்னு நல்ல சாஃப்டா இருந்தது. அதே மாதிரி ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. இதை நீங்க வீட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.